இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 42 6 7 வசனம். வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6 7. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இலூரில் இருக்கிறவர்களை சிறை சாலையில் இருந்து விடுவிக்கவும். நல்லா எடுத்துக்கோங்க, முக்கியமான வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, உம்முடைய கையை பிடித்து, உம்மை தற்காத்து, உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். கையை தட்ட ஆண்டவர்கள். அல்லேலூயா. இது கர்த்தராகி ஆண்டவர் செய்யறது. எல்லாரும் சந்தேகத்துங்களா? பக்கெடு 847. கர்த்தராகிய நான், கவனி, கர்த்தராகிய நான் சொல்றாரு. உன்னை என்ன பண்றாரா? நீதியின்படி அழைத்து, நீதியின்படி உம்மை அழைத்து, உம்முடைய கையை பிடித்து, உம்மை தற்காத்து, உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறாராம். ஜாதிகள்னா தேசங்களாம், நேஷன்ஸ். இங்கிலீஷ் பைபிள் சொல்ல பாரு. ஜாதிகளுக்கு எதுடா இங்கிலீஷ் பைபிள் ஆக்டிவிட்டி. இங்கிலீஷ் பைபிள் ரெட் கலர்ல இருக்கு பாரு. அப்போ ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, இறங்கி வாங்க, லேட்டா வரீங்க, சீக்கிரம் வாங்க. முக்கியமான வசனம் இங்க பாருப்பா. கர்த்தராகி ஆண்டவர் ஒன்னு என்ன பண்றாரா? நீதியின்படி அழைக்கிறாராம். நீதியின்படி அழைத்து, உம்முடைய கையை பிடிக்கிறாரு. பிடித்து, உம்மை தற்காத்து, உம்மை ஜனத்துக்கு ஒளியாகவும் ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். சாதாரண ஆளு யாரு? ஆடு மேய்க்கிற தாவீது அழைக்கிறாரா இல்லையா? சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொப்பி அபிஷேகத்தை ஊத்தி ராஜாவா அபிஷேகம் பண்ணிடுறாரு. அழைக்கிறாரு. உம்மை நீதியின்படி அழைத்து, தாவீது என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதியை சொல்லிக்கிட்டே இருக்குமா பாரு. அப்ப நீதியின்படி ஆயிட்டா வாழ்நாளெல்லாம் அவருடைய நீதி தான் பேசணும். தேவ நீதி விட்டுட்ட மேய்ப்பினா பிசாசு பாவத்தை தான் பேசிட்டே இருப்பேன். அது ஜனத்தை உடன்படி ஜாதிகள் இருள வைக்கிறது. பிசாசு உன்னை என்ன பண்றான்? இதை அப்படியே உள்டாவா மாத்தி உன்னை பிடிச்சு உனக்கு நன்மை தேமை கனியை கொடுத்து உலகத்துக்கே இருளாயிரு, உலகத்துக்கே சாப்பமாறு, உலகத்துக்கே பாவமாறுன்னு அவன் வேலை செய்யறான். எடுங்க ஏசாயா, லேட்டா வந்துங்களா, எடுங்க ஏசாயா 42 6 7. சீக்கிரம் முடிச்சிடும். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல கர்த்தராகிய தேவன் அழைக்கிறாரு. நீதியின்படி அழைக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அதான் ஜீவன் சர்வ ஜீவ ரத்தத்தை குத்துறது. உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துட்டாருனாக்கா அவன் தான் உன்னை அழைச்சிட்டார். பிசாசு கையிலிருந்து விடுதலை ஆயிட்டார். பாவத்து கையிலிருந்து, சாபத்து கையிலிருந்து, மரணத்து கையிலிருந்து, தத்து பாத்தாத்து கையிலிருந்து விடுதலை ஆக்கி தன்னையே கொடுக்கிறாரு. கொடுக்கிறாரா இல்லையா? ஆமா. சாமுவேல் தீர்க்கதரிசி ஆடு மேய்க்கிற தாவீத ஆனது தைலத்தால் அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணாரு? அபிஷேக தைலத்தை பண்ணி இன்று முதல் நீ ராஜா இஸ்ரவேலுக்கு
அது பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி யாரு? தாமஸ் துளசிராமன் தான், ஊழியக்காரங்க தான், சபை திருச்சபை ஊழியக்காரங்க, அப்போ சில தீர்க்கதரிசி, சுவிசேஷர், போதகரே. இவங்க வேலையா என்ன? இயேசு கொடுக்குது உங்களுக்கு. இயேசு ரத்தத்தால் கை அபிஷேகத்தை கொடுக்குது, பசுத்தாயின் அபிஷேகத்தை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உன்ன ராஜாவாக்குறது. கையை தட்டு. அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்கள சும்மாக்கிறவங்களெல்லாம் உங்களெல்லாம் ராஜாத்தியா மாத்திக்கிறேன் நானு. ஒரு சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பார்கள். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஒரு சந்ததியில யார் பிறப்பார்கள்? 21 ராஜாக்கள் புத்தகத்தில் போய் பாருங்க. ஆபிரகாம் சந்ததி முதல் ராஜா தாவீது ராஜா, அப்புறம் முதல் சவுல் ராஜா, அப்புறம் தாவீது ராஜா, அப்புறம் சாலமோன் ராஜா. அப்படியே வந்து வாக்குத்தத்தை நிறைவேற்றாரு. அப்ப ராஜா என்ன? கிறிஸ்துவ ஒரு ராஜா. ஒரு ராஜாவை தான் பெற்றெடுப்பான். கோஜாவை தான் பெற்றெடுப்பான். பிசாசு தான் பிசாசு பிள்ளையா போடுவ நீ. பிசாசு அடிமை. இயேசு நீங்கள் மறுபடியும் பெறப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு முறை பார்த்துட்டோம். பிசாசு ராஜ்யத்துல நம்மள ராஜா வைக்கல, அடிமையா வச்சு பிசாசுக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, மரணத்துக்கு அடிமை, தத்து பாதாளத்துக்கு அடிமை, இப்படியே அடிமையாகிட்டான். கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்ததுமே தேவி நீதிக்கு அடிமை, நான் தேவனுக்கு அடிமை. மரியாள் சொன்னவர், கிருபை பெற்றவளே வாழ்க, சிறுகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள். அப்போ ஏசாயா 42:6, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலிருந்து விடுவிக்கவும். அப்போ நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தீனா, கவனி, கிறிஸ்துவுக்குள் இருந்தீனா குருடருடைய கண்களை திற. குருடனாக பிரச்சனை உள்ளவர்களை விடுதலையாக்குவேன். கூட்டு கண்டு, செவிட்டுக்காது, குஷ்ரோகம், சுயரோகம், வியாதி, வறுமை, தரித்திரம், இதெல்லாம் பிரச்சனை. இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம்? நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவல். கட்டுண்டவ பாவக்கட்டு, சாபக்கட்டு, மண்ணக்கட்டு, தத்து கட்டு, பாதாள கட்டு, இப்படி பல கட்டில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் காவலில் இருந்து விடுவிக்கவும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க. இருளில் பாவ இருள், சாப இருள், மண்ண இருள், தத்து இருள், பாதாள இருள், இவங்க சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறது. இயேசு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்குவோம், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்குவோம், இருதய நறுகுண்டவர்களை குணமாக்குவோம், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருந்தார். இப்ப அந்த இயேசு உன்னையே அப்படி மாத்துறாராம். அதுக்கு என்ன பண்ணணும்? தன்னையே கொடுக்கணும். ஜீவ விச்சத்து கனியை கொடுக்கணும். பிசாசு உன்னை நன்மத்தை மாதிரியத்தக்க கனியை கொடுத்துட்டு நல்லாக்கிற கண்ணை கூடாக்குது. நான் தான். நீ நன்மத்தை உள்ளவளா இருந்தீங்கன்னா இது அப்படியே உள்டாவே செய்வேன். நல்லாக்கிற போய் கெடுக்குது, பாவத்தை மரணத்தை தடுத்து. அப்புறம் நல்லா விடுதலையாக்கிற போய் சிறைச்சாலையில் போறது. சாபத்தில் பல பாவத்தை சம்பளம் மரணத்தை கொடுக்கும்போது குடும்பத்தில் சிறைச்சாலையா தான் இருக்கும். நல்ல வெளிச்சத்துல சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருளாக்குது. உன் சுய நீதி அநீதி அப்படியே உள்டாவாகும். இப்போ இயேசு அப்படியே உள்டாவாக்கி அடுத்த வருஷம் கர்த்தராகிய நான் நீதியின்படி உண்மையாயிட்டு பட்டுன்னு இயேசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. இப்போ லேகியோன் பிசாசு பிச்சை என்ன பண்ணாரு? பயங்கர இருளாக்குறான். 2000 பிசாசு பிச்சுக்குது. அம்மா வயிற்றுல பாவத்துல போந்துட்டான். அவனை போய் என்ன பண்ணாரு? பாரு, ஏசாயா 42, கர்த்தராகிய நான் நீதியின்படி உண்மை அழைத்தார். அவனை எப்படி நீதியின்படி அழைத்தார்? தேவ நீதி, ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாரா? 2000 அசுத்தா இருள் ஓடி போச்சு. காவல்ல தான், சிறைச்சால. என்ன சிறைச்சாலை? கலர் தோட்டம் தான் சிறைச்சாலையே. அங்கிருந்து வரமாட்டான், வெளியே வரமாட்டான். அவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு இவ்வளவுதான் பண்ணாரு. 2000 பிசாசு இருளிலிருந்து விடுதலையாக்கும். என்னது? நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவல் இருந்தான். அந்த பாதாள காவல் இருந்து விடுதலையாக்குவோம், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவா. விடுதலையாக்கிட்டாரே இல்லையா? அவனை விடுதலையாக்கிட்டாரப்பா. பசுத்தாய் அவன் சொந்த புத்தியா இருந்துச்சு. 2000 அசுத்தாய் ஓடி போயிடுச்சு. பசுத்தாய் சிறைச்சாலை விடுதலையாக்கி கர்த்தராகிய நான் நீதியின்படி அழைக்கிறாரு. என்ன நீதி? தேவ நீதி. தேவ நீதி ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்கணும். நீதியின்படி அழைத்து உம்முடைய கையை பிடிக்கிறார். லேகியோன் பிசாசு பிச்சவனுடைய கையை பிடித்து உண்மை தற்காத்து. அவனை பிசாசு கைது தற்காக்கிறாரா இல்லையா? காத்தாரா இல்லையாப்பா? பிசாசெல்லாம் தோற்றது உன்னை தற்காத்து உண்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். எத்தனை பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணா? தெக்கப்பூ வழினாக்கா 10 பட்டணங்களை போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றான். அந்த 10 பட்டணத்து ஜனங்களுக்கு அவன் ஒளியாகவும் உடன்படிக்கையாகவும் இருந்துக்கிறான்.
போய் கர்த்தருக்கு தனக்கு செய்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணான் அந்த ஜனத்துக்கு. அப்போ உள்ளகிற பிசாசு ஜனங்களுக்கு விட எல்லாரும் பிரசங்கத்திட்டு ஆட்சி வசூத்தாய் ஓடிக்க மாட்டேங்கதா. அவனை என்னவா மாத்திட்டாரு பாரு, ஒலியா மாத்திட்டாரு. அவ்வளோ இருள் இருந்தவனை யாரு? இயேசு. அப்போ கேளு, அந்த இயேசு அவரை மட்டும் கிடையாது, உலகத்தை எல்லாரையும் ஒலியாகவும் உடன்படிக்கையாகும். உடன்படிக்கைனா கிறிஸ்துவ வெளிப்படுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு மாற்றும்படி இயேசு வந்தார். உன்னை ராஜாவாக மாற்றும்படி, ஜாதிகளுக்கு ஒளியாக மாற்றும்படி. இப்ப இயேசுக்குள்ள வரணுமா வரக்கூடாதா? வந்தினா நீ ஜாதிகளுக்கு ஒளி. இங்கிலீஷ் என்ன போட்டு பார்க்கலாம், ஏசாயா 42:6-7. மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எல்லாரும் அதான் செய்யறார். நீதியின்படி அழைக்கிறார். போனவுடனே எந்த குசலம் விசாரிக்கிறார். எப்படிப்பட்டோம்னா யாரோ பாவத்தில் பார்த்து என் தாய் என்னை பாவத்தில். ஆமா, அதனால 1008 யோசனை பண்ணி நல்லா இருக்கக்கூடாது. உன் வீட்டாரே ஆதாம் வழி அம்மா அப்பா தம்பி அண்ணன் தம்பி மாமன் பச்சை எல்லோரும் தான். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, எங்க போனாலும் ஆதாம் வழியா பிறந்த பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி இருள காவல்ல வியாதியில சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திரத்தை தான் இருப்பான். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவநீதி. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஊத்திட்டுனா ஒரு அசுத்தா சொல்லி பசுத்தா ஏறிக்கிட்டு அவனையே உலகத்துக்கு ஒளியா வைக்கலாம். அதான் நம்ம ஒளியா. ஏசாயா 42 சாப்டர் இங்கிலீஷ்ல போட்டு பார்ப்போம். உன்னை ஜாதிகளுக்கே ஒளி. ஜாதிகள்னா தேசங்கள். தேசம் ஏசு நீ உலகத்துக்கே ஒளின்னு சொன்னாரே இல்லையா, நீ பூமிக்கே உப்பு. ஏசாயா 42:6-7. I the Lord have called you in righteousness and will hold your hand. I will keep you and give you as a covenant to the people, as a light of the Gentiles. Gentiles are ஜாதிகள். as light of the Gentiles. அப்போ உலகத்துக்கு ஒளியா, குடும்பத்துக்கே நீ தான் ஒளியா. ஒளினா என்னது? இருள்னா என்னது? வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாள கிரியை செய்து இருளினாவி பிசாசு, இருள் உள்ளவன், இருட்டு, கருப்பு. நீ ஒளி, ஜீவ ஒளி. பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்தா அது போய் தேவனுக்கு உலகத்துக்கு காட்டதான் செய்வான். உன்னே ஒரு இருள் பிடிக்கும், ஒரு வியாதி, சாப, பாவம், மரண, தரித்திரம், பாதாளம் மூலமா குடும்பத்துல வேலை செய்யலாம். நீ தலைமையில கவிதை கவலைப்பட்ட, நீ ஒரு இல்லு அவன் ஒரு இல்லு, 2 இருள் சேர்ந்தா குடும்பம் ஓஞ்சிச்சு. நீ குடும்பத்துக்கு ஒளி, கிராமத்துக்கு ஒளி, பட்டணத்துக்கு ஒளி, உலகத்துக்கே ஒளி. அதுக்கு நீ ஜீவ விச்சதுகள் தேவ நீதி உயிர்த்தேலு. அப்போ I the Lord have called, உன் அழைக்க, you in righteousness and will hold your hand. I will keep you and give you as a covenant of the people. covenantனா உடன்படிக்கை. பிசாசு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். உடன்படிக்கை என்னன்னா பாவத்தை மனத்தை நீ வலுக்கட்டாயமா காட்டணும் தேவனுக்கு தனக்கு ஒழுங்குது. அதான் பிசாசு ஏவாளோடு செய்த உடன்படிக்கை. இப்போ பிசாசு விடுதலை இயேசு கிட்ட வந்து ஜீவ சர ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கட்டாயமா காட்டணும். அதான் நீ ஜனத்துக்கு நீ நல்ல வேலை செய்யற. அல்லேலூயா. அடுத்து as a light of the Gentiles to open blind eyes அப்படின்னு போடப்பட்டது. அதாவது as a light of the Gentiles. அடுத்த வருஷம் to open blind eyes or ஏழாவது வருஷம் to bring out princes from the prison, those who sit in darkness from the prisoner's house. இங்கிலீஷ் தெளிவா வாசிங்க. நாம் ஜெபம் பண்ணோம். ஏசாயா 42:6. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தோம், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலிருந்து விடுதலையாகும். இந்த வசனத்தை நான் மறக்காதீங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏசாயா 42:6-7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து. இயேசு யாரை பார்த்தாலும் முதல்ல அப்படியே கூடும், எல்லாம் பாவத்தில் தான். ரோமர் 3:20 எல்லோரும் அதான் அம்மா வயதுல பாவத்தில் பார்த்துட்டான். அவனை வச்சுட்டு எந்த தேவனை ஒழித்து முதல்ல ஜீவ சர ஜீவனத்தை கொடுக்குறாரு. அவன் போய் தேவன் வாழ்நாளெல்லாம் ஜீவ வச்சுக்க நீ
தேவநீதி உயிர்த்த தேவன் தான் ஒளி, உலகத்துக்கே ஒளி. எங்க போனால் பிசாசு உன்னை பார்த்து ஓடும். அசுத்தாய் பசுத்தாய் இருக்கலாம். கையை தட்டு. அல்லேலூயா. நல்ல வேலையா இல்லையா? நல்ல வேலை தானே? இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம், ஜீவ விசுக்கனே வேணாம், நான் ஏவாள் மாதிரி நன்மை தீமையிலே இருந்துடுறேன் அப்படின்னா இருள் தான் முன்னால. குடும்பத்துக்கு இருள், போற இடத்துல இருள், பிசாசு உரிமையா வந்து நீ ஆளு அவன் ஆளு, வா நம்ம 2 பேர் போலாம், சுய நீதி அநீதி கவலைப்படலாம், துக்கப்படலாம், பகைக்கலாம், சண்டை போடலாம், கண்கள் நிச்சயம் மாவன் ஜீவனத்தை பெருமை தேவனுக்கு தானே காட்டலாம் சொல்லி நீ இந்த உன்னால குடும்பம் இது சமுதாய உலகத்துக்கு உன் நிமித்த பூமி சபிக்கப்படும், முள்ளும் குறுக்கும் தான் முளைப்பிக்கும். கட்சியில் எங்கம்மா பாதாத்துக்கே போனோம், அங்க போய் சேர்ந்து வேண்டியதுதான். பாவத்தின் சம்பளம் மாறணும் ஜமனம். அதனால ஏசாயா 42:6-7 நீர் குருடருடைய கண்கள் தான். குருடனா பிரச்சனை திறக்கிறது, பிரச்சனை விடல. குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர் பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு பாதாள கட்டுண்டவர் காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி அழைக்கிறாரு. என்ன நீதி? இயேசு ரத்தத்தால் நீதிமான் ஜீவ சரஜீவ தேவன் தனக்கு தான் நீதியின்படி உன்னை அழைத்து உம்முடைய கையை பிடிக்கிறார். இயேசு தான் கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறாரு. யாரு? கர்த்தராகிய தேவனே. வானா கர்த்தராகிய தேவனே எனக்கு வானாப்பா, நான் இருக்கிற மாதிரியே இருந்துருமான்னா ஏவாள் தான். ஜீவ விஷயத்துக்குனே எனக்கு வானா, நான் நன்மை தீமையிலே போயிடுறேன். திருடுவான் கொள்ளும் அழிப்பான், திருடவும் கொள்ளும் அழிக்கும், வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ணப்படாது. ஜீவ தேவனை ஏற்றுக்கொள். ஜாமோன பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில ஆண்டவரே எங்களை ஜாதிகளுக்கு உடன்படிக்காகும், ஜனத்துக்கு உடன்படிக்காகும், ஜாதிகளுக்கு ஒளியாக வச்சு ஏதோ ஒன்று காட்டணும். யாரும் நீட்டுலா இருக்குது. ஒன்னு பாவத்தையும் மன்னித்து தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டணும். உன் பேர் சொல்லி உனக்கே கொடுக்கணும், உன் குடும்பத்துக்கு பட்டணம் தேசத்துக்கு கொடுத்து சபிக்கப்பட்டு இருக்கணும். முள்ளு குறுக்கும் விழிப்பு சுய நீதி அநீதி தான் உண்டாகும். அட்ரஸ் கேட்டு வந்துடும், கண்டிப்பா தப்பாது பதில் இல்ல. நான் இயேசு கிட்ட வர போறேன்னா ஜீவ விசத்துக்கறி சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை செய், துன்பப்படி ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை காட்டு, இயேசு ரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு காட்டு, வாய்நெல்லாம் காட்டு, இடைவிடாம காட்டு, எக்காந்து காட்டு, சோர்ந்து போகாம காட்டு. நீ வர வர விருத்தி அடைவாய். அப்பா அம்மால அநாத பெண்ணு எஸ் ராஜாத்தி, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கான 125 நாடுகளுக்கு ராஜாத்தி, தெபோரால் தீர்க்கதரிசி, மரியாள், சாராள், ரெபேக்காள், வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம், அன்னாள், இவங்களா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை காட்டி அநேக ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, படையேற்பாட்டில் கிதியோன், தாவீது, எப்தா, இவங்களாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. பழைய ஏற்பாட்டில் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கத்தின் வாழை கட்டினார்கள், அக்னி உக்கிரை தவித்தார்கள், சத்ருக்களை சிதறடித்தார்கள். தேசத்துக்கு பட்டணத்துக்கு மோசே, சாலமோன் அவங்களாம் எல்லாம் பிறக்கும் போது ஆதாம்குள் தான் பிறந்தாங்க. ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு உடன்படிக்கை செய்தாங்க. ஜனத்துக்கே ஒளியா இருந்தாங்க. ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் சீசர்கள் பவுலு, பேதுரு, இயேசு உலகமெல்லாம் போய் சுவிசேஷ ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணு, தேவ நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாவி பசுத்தாவி இருக்கு, வாய்நெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே அவர் கிறிஸ்து பிதாவாகிய இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரு. கர்த்தராகிய நான் நீதியின்படி, என்ன நீதி? தேவ நீதியின்படி உம்மை அடைத்து உம்மை கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகும் ஜாதிகளுக்கு ஒளியாக வச்சு. அப்படியே நெகட்டிவ்ல பாரு பிசாசு. பிசாசாகிய நான் அநீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உன்னை சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் வச்சு உம்மை ஜனத்துக்கு உடம்பு ஜாதிகள் இருளாக வைக்கிறேன்றான் பிசாசு நெகட்டிவ்ல. இப்படியே மாத்தி இயேசு மத்திய மாட்டலும் எங்கு சுற்றி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து 3.5 வருஷம் எவ்வளவு பேரை அவ்வளவு பேர் காப்பாத்துறாரு. இயேசு ரத்தம் சகல பாவத்திற்கு சுத்திகரித்து போய் இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை நேர்ந்த மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி கொடுப்பான். கிறிஸ்துவ காட்டு. அவர் பாவத்துக்கு மனத்துக்கு நேர் ஆப்போசிட். தேவ நீதி உயிர்த்தமா இருக்கிறாரு. பிதாகுமார் பசுத்தாய் காட்டு. ஆதாம் முழு குடும்பத்தார் எனது மாம்சமான யாரும் காட்டு. பாவன்ட்டு மன ஓடித்தாவும் பசுத்தாய் வந்து தான் தேவதூர் படிவிடி செய்து தான் அவன் காப்பாற்றப்படுவாய். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழித்து உம்மை கிடை கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். வைத்துட்டாரு. ஆனால் பயப்படாத, கலங்காத. இயேசு ரத்தம் சகல பாவத்திரிக்கிற பிசாசு ஒன்னு அடைத்து ஆதாம் வியாபார வழியா உலகத்துக்கு இருளா வச்சுக்கிறான். சாபமா, பாவமா, மன்னமா, தத்திரமா வச்சு அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி காட்டி சீரழியாத.
திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் இருக்காரு. ஆதி அவர்கள் இயேசு கிறிஸ்து ஆமடா எல்லா ஜீவ வாக்கு தத்த ஜீவ சொல்ற ஜீவனத்துவம் தேவநீதி உயிர்த்தல் பாவமன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் அன்பு சமாதானம் சந்தோஷம் எல்லா ஜீவன் கத்த காரியம் தேவநீதி உயிர்த்தல் பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி நீ ஜனத்துக்கு உடன்படிக்க ஜாதிகளுக்கு ஒளி அசுத்தாய்வோட பசுத்தாய்வர இருளில் இருக்கிறவர்கள சிறைச்சாலையில் இருந்தோம் கட்டுண்டுள்ள காவலில் இருந்தோம் கண்ணி திறக்கும்படி உன்னை வல்லமையாக பயன்படுத்துவார். பசுத்த பிதா இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கே ஒலியா இருக்கு பூமிக்கே உப்பாக்கி சொன்னது எவ்வளவு உண்மையா இருக்கிறது. இயேசு ஜீவ ஒலி தேவநீதி இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்கிறதா பிசுவாசங்களை துறந்து அசுத்தாவை துறந்துக்கிறோம் கட்டுண்டுகளை சாபக்கட்டு பாவக்கட்டு மண்டகட்டு பாதம் எல்லாம் விடிலாக்கும்படி இயேசு ஜீவன் பரிவர்த்தனை எங்க பேர் சொல்லி குடும்பத்தார் என்னத்தார் தேசத்தார் மாம்சவாணி அவர் பேர் சொல்லி பிதாகுமார் பசு ஆதாம் முழு அசுத்தாவி பசுத்தாயிரம் தேவதுகளா பணிவிடை செய்தாரா பூமி எங்கு பசுத்தாவி அலையிலையா இறங்கட்டு கட்டாவே கிராமங்கள் தோறு சுற்றித்தேன் நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காய் ஜீவனையே கொடுத்தேன். தேவன் தனக்கு உனக்கு அசுத்தாய் தருதி பசுத்தாய் திப்ரா தேகன் பெரும்பாடு திரளான வியாதி சாபத்தில் பாவத்தில் மனத்தை தரிகளை விடிலாக்கி கத்தாவே சிலுவில பாவத்தை சாபத்தை மனத்தை பிதாவை ஆவியத்தி ஜீவன ஈட்ட ஆதாம் ஜீவசாரி மூடையினர் பாவட்டும் மனத்தில் விடி பசுத்தாய் விட்டுவிட்டு தேவதுல்லா படி வானத்து சகல அதிகாரி பிசாசி உலகத்தை கொள்ள பரலோகராஜ் போய் சென்றிருக்க கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்ட நீ அப்படியே பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய இழப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஏசாயா 42:6-7 வாக்குத்தத்தத்தின்படி செய்தி கேட்க ஒரு நான் ஆஸ்வதிக்கிற கத்தாவே வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள நிலத்திற்கு கத்தாவே கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவது கொடுக்கணும். வாய்நாளும் கூட அசுத்தாயத்தோடு பசுத்தாய் இருக்கட்டும். ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு குடும்பத்துக்கு பட்டத்துக்கு ஒளியா உப்பா இருக்க இந்த செய்தி பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இது அப்படியே செயற்காய் நட்சத்திரம் இயேசு நாமத்துல எல்லா ஜபம் மிக ஜீவுல நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் மூலமே பசுத்திராமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் சகல உகாரம் வருவார். கத்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னோட பேர் பாஸ்வாத் துளசிராம் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போக துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இருபத்தி நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதி இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராம் தாமஸ் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் லேப்பில் போக என்னுடைய எல்லா செய்திகளுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் பெரிய காரியங்கள் செய்வார், கேரண்டி. இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியில் கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கடன் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேப்பில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 26/3/2025 எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேப்பில் தேவன் வல்லமையாக பயன்படுத்துவார்.